ஹாய் காய்ஸ், 5 ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா இட்லி உப்புமா செய்ய போகிறோம். காலையிலையும் மத்தியானமும் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ஸோ காலையிலே மிச்சமான இட்லியை நாங்கள் இட்லி உப்புமா செய்யலான்னு இருக்கோம். வாங்க அதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு காட்டுறோம். நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இட்லியை நல்லா பொடி பொடியாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இட்லியை கட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை பொடி பொடியாக பிசைஞ்சும் பண்ணலாம். நாங்கள் பொடி பொடியாக வச்சுட்டோம். ஸோ இப்போ அடுப்பு சூடாகிடுச்சான்னு பார்ப்போம். சூடாகிடுச்சு, ஓரளவுக்கு சூடாகிருக்கு. இப்போது நல்லெண்ணெய் விட்டுடலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறோம். கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் விடுவோம். ஏன்னா நான் வெங்காயம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். இப்போ எண்ணெய் விட்டால் வெங்காயம் நல்லா வதங்கும். கொஞ்சம் வதங்கிட்டால் எனக்கு வெங்காயம் உள்ளே போயிடும். இல்லைன்னா எனக்கு வெங்காயமே சாப்பிட பிடிக்காது கொஞ்சம் இதாக இருந்தால். அதுக்கப்புறம் நம்ம கடுகு போடுவோம். கடுகு போட்ட அப்புறம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா போடலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் காரம் சேர்த்திக்கிறேன். ஒரு 2 வரமிளகா பிச்சு போடலாம். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கோம்ல, நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி போடலாம். இப்போ தக்காளி போட்டுடலாம். நம்ம தக்காளி அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட்லாம் கொஞ்சம் வெளியே வர அளவுக்கு வதக்கலாம். நம்ம நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் அந்த இட்லி போடும்போது அந்த தக்காளியோட டேஸ்ட் நல்லா இறங்கும். அதனால நம்ம நல்லா வதக்கிப்போம். தக்காளி போட்டு உப்பு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். உப்பு போட்டுடலாம். தூள் உப்பு தான் போடுறேன். நல்லா வதக்கிப்போம். நம்ம இந்த இட்லி உப்புமா என் ஃப்ரெண்டு செஞ்சுட்டு வருவா. அவள் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி செஞ்சுட்டு வருவா. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் காரெல்லாம் போட்டு ரெட் கலராக கொண்டு வருவா. நாம் இதில் இட்லி உப்புமாவுக்கு நம்ம மஞ்சத்தூள் அதிகமாக ஆட் பண்ணிப்போம். ஸோ மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டுட்டோம், கொத்தமல்லி போட்டுட்டோம், கருவேப்பிலை போட போகிறோம். ஸோ இப்படி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஆட் பண்ணால் இட்லி உப்புமா கொஞ்சம் எல்லோ கலரில் வரும். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்டு செஞ்சுட்டு வர்றது அது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். ஸோ நல்லா வதக்கிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நாம் இட்லியை ஆல்ரெடி நம்ம பொடி பொடியாக பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல இட்லி. ஸோ அதை நம்ம போட்டுடலாம். நம்ம எல்லாமே வதக்கி தக்காளி ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. ஸோ இப்போ இட்லி உப்புமா போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா போடுறோம். மஞ்சத்தூள் கம்மியாக தான் ஆட் பண்ணது. மஞ்சத்தூள் கொஞ்சம் முடிச்சு போனதுனால கம்மியாக தான் ஆட் பண்ணது. ஏன்னா கலர் அவ்வளோவா வராது மஞ்சத்தூள் கம்மியாக ஆட் பண்ணதுனால. நீங்கள் வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கு இதில். ஸோ நல்லாயிருக்கும். இது ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இட்லி உப்புமாவுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லி மிச்சமாச்சுன்னா நீங்கள் இப்படியும் செஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போது இட்லி உப்புமா ரெடி. ஓகே, நம்ம சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இட்லி உப்புமா பிளேட்டில் போட்டாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நாம் தேங்காய் சட்னியும் பூண்டு சட்னியும் வச்சுருக்கோம். ரெண்டுமே நல்ல சைட் டிஷ்ஷு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூண்டு சட்னி. ஸோ இது பூண்டு சட்னி எங்கள் சித்தி செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய்.